தனக்கான வேலையில் எந்த தப்பும் நடக்காமல் சுயநலத்தோட சும்மா சூப்பராக செஞ்சு முடிக்கிறவங்க உருவாக்குனது தான் இந்த நகர வாழ்க்கை. நரக வாழ்க்கை. நாகரிக வளர்ச்சினால் உருவான இந்த நகரன்ற காட்டுக்குள்ளே வாழ்கிற மிருகங்களால் வேட்டையாடப்பட்டிடக்கூடாதுன்னு இவங்களுக்கு மத்தியில் சில பேர் மறைஞ்சும் தன்னை மறந்தும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆடை இருந்தும் மறைக்கப்பட வேண்டிய மானத்தை மறைக்காமல் மறந்து விட்டவங்க மத்தியில் இருக்க துணியை வச்சு மானத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுறாங்க. கடவுள் கொடுத்த பாதி வாழ்க்கையில் கொஞ்சம் மீதி வாழ்க்கையை கூட வாழ முடியாமல் தவிக்கிறவங்களோட தாகத்துக்கு என்றைக்கு தான் விடை கிடைக்கும்னு எனக்கு தெரியல. நம்மளில் பல பேருக்கு நிற்க கூட நேரம் இல்லை. இதுலேயும் சில ஜீனியஸ் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராவது இந்த பூமியை ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் சுத்தாமல் நிறுத்திட்டா நான் என்னோட பெண்டிங் வேலையெல்லாம் இன்றைக்கே முடிச்சிருவான்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாவம், இது சாத்தியம் இல்லை. அப்படி செஞ்சால் நம்மளால் உயிர் வாழ முடியாதுன்னு உணர்றதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை போல். இன்னும் சில பேர் நாளைக்கான வேலைக்கு இன்றைக்கி நைட்டே ஷெட்யூல் போட்டுட்டு விடிஞ்சதுக்கப்புறமும் அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி இருட்டிலேயே வாழ்கிறவங்க. ஒரு வேளை மனுஷன் காலத்துக்கான கம்ப்ரெஷரை கண்டுபிடிச்சிருந்தா விடியறதுக்கான நேரத்தையும் சுருக்கியிருப்பானோ என்னவோ. ஆனால் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கையை ஏந்தி நிற்கிற இவங்க வேணான்றதுலாம் விடியல் மட்டும்தான். ஏன்னா சூரியனோட ஒளி கதிரோட வெப்பம் இவங்களை தீன்றதுக்கு முன்னாடி மாமனா மச்சானா அங்காளியா பங்காளியா இவங்களை தொட்டு விளையாடி சந்தோஷப்படுறது பசிங்கிற நெருப்பு. இவங்க விடிய காலையில் வானத்தை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதில்ல. காரணம், இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசித்து முடிச்சுட்டு வானத்தை பார்க்குறப்போ எங்கே கையேந்தி நிற்கிறவங்களோட கண்கள்லேருந்து வர நெருப்பு தன்னை சுட்டுடுமோன்னு பயந்து போய் சூரியன் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு நிலாவை சப்ஸ்டியூட் காமிச்சிருக்கு. கடலுக்குள்ளே வாழ்கிற மீன் எவ்வளோதான் அழுதாலும் அந்த கண்ணீரோட கதறல் கரைக்கு தெரிய போகிறதில்ல. அதுபோல தான் 50 லட்சம் 60 லட்சம் காசை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சாச்சு. ஹனிமூனுக்கு எங்கே போகலாம்? சுவிட்சர்லாந்து போகலாமா? வேணாம், இந்த சீசனுக்கு அங்கே குளிர் அதிகமாக இருக்கும். அப்போது நியூயார்க் போகலாமா? வேணாமே, வேற எங்கே போகலான்னு உலக மேப்பை உத்து பார்க்குறவங்க மத்தியில் தான் இவங்களும் வாழ்கிறாங்க. ஆனால் என்ன, இவங்கள நிறைய பேரோட ஃபர்ஸ்ட் நைட் கூட மனசுக்குள்ளே நடக்கிறதில்ல. இந்த ஆடியோவை கேட்டு சில பேர் நினைப்பாங்க, நான் அப்படிலாம் கிடையாதுப்பா, நான் கோவிலுக்கு போகணுன்னா கூட உண்டியில் போட வேண்டிய காசை இந்தமாரி ஆளுங்க தட்டில் தான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கீழே இருந்து உயர்த்தப்படுற ஒவ்வொரு கைகளுமே உதவிக்காக இன்னொரு கைகளை எதிர்பார்த்தது தானே தவிர வெறும் பணத்துக்காக இல்லை. இப்படி வானத்தை தொற்றுன்ற நம்பிக்கையில் உயர்த்தப்படுற கைகளை வெறும் பணத்தினால மறுபடி தரையவே தொட செய்யறதுல என்ன நியாயம் இருக்கு? நான் அவங்களுக்கு பணம் கொடுக்கறது தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம எப்போவோ ஒரு டைம் கொடுக்குற 10, 20, 100, ஏன் 500 கூட இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. பணத்தை விட பல மடங்கு உயர்ந்தது உதவி. அதை செய்ய சொல்கிறேன். உதவின்ற பேரில் அவங்க கூட அவங்க லைஃப் லாங் இருக்க சொல்லலை. நம்மளால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு உதவாட்டியும் அவங்க வாழ்க்கையை அவங்க தேடிக்கிற அளவுக்காக தான் நம்மளால் உதவி செய்ய முடியும். நாம ஏன் அதை செய்யறதில்ல?
வாழ்க்கையில் வெல் செட்டிலானவங்கள நிறைய பேரை பார்த்துருப்போம். நல்ல ஜாப், நல்ல சேலரி, நல்ல ஒய்ஃப், நல்ல லைஃப், அழகான குழந்தைங்க, கார், பங்களா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இதுக்கு மேலே அந்த உலகத்தில் சந்தோஷமானவங்க என்ன தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்கள கூட பார்த்துருக்கோம். வாழ்க்கை இதுக்கு மேலே எப்படி ஜாலியாக வாழ முடியும் அப்படின்னு கேட்குறவங்களோட கேள்விக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாதவங்க சொல்ல போகிற பதில் தான் இந்த கதை.